நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து கட்டாயம் கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான், ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏஜெண்டுகள் வந்து எப்படி ஏமாற்றுவாங்க அப்படின்றதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், ஓகேங்களா? சாரி, தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வீடியோவுக்கு மேலே அதில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எவ்வளோதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் எனக்கு தனியாக த்ரெட்னிங் வருது அப்படின்றது அது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா? புதுசாக தினுசாக டிசைனாக ஏமாத்துறாங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டர் வந்து இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள், ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் அட்ரஸோடு எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து நம்ம டெலகிராமில் ஒரு நண்பர் அனுப்புனாப்புல. இந்த ஃபோட்டோவில் வந்து என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு ஸ்பெல்லிங்கே தப்பாக இருக்குது, ஓகேங்களா? சிங்கப்பூருக்கு ஸ்பெல்லிங்கே தப்பாக இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க தமிழை படிக்க தெரியாதவங்களுக்கு, தமிழ் படிக்க தெரிஞ்சவங்களுக்கும் இந்த தமிழை படிக்க தெரியாமல் இருக்கும். அதனால சொல்லிடுறேன். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு நீங்கள் 8 ஹவர் வேலை பார்க்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சிங்கப்பூருங்கிறதே ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது இந்த ஸ்பெல்லிங்கில் ஏதாவது சிங்கப்பூருக்கு பக்கத்தில் ஏதாவது வேறு நாடு இருக்கா என்னங்கிறது தெரியலை. இவ்வளவு மோசமாக ஒரு எழுத்து கூட சரியாக எழுத தெரியாமல் அதே மாதிரி தவறான தகவல், போலியான தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு வேலையே பார்க்கக்கூடாது. அதாவது ஸ்டூடெண்ட் விசாவில் நீங்கள் மெரிட்டில் போனீங்க அப்படின்னா, ஸ்காலர்ஷிப்பில் போனீங்கன்னா குறிப்பிட்ட அவர் பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் ரூல்ஸு. மற்றபடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்க்கவே கூடாது. அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் ஸ்டூடெண்ட் பாஸில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 100% ஏமாத்து வேலை. இந்த மாதிரி வந்து போஸ்டர் அடித்து ஊராக ஒட்டியிருக்கிறாங்க. இதை நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்து அண்ணா இப்போல்லாம் ஒட்டியிருக்காங்க, இது உண்மையானு கேட்டாப்புல இல்லைப்பா ஏமாறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இது மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறையா விதங்களில் ஏமாத்துறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் பாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் 10th ஃபெயில் ஆனவங்க கூட போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் போகவே முடியாது, அப்ரூவல் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். முன்னாடி வந்துட்டு இந்த கொரோனா முடிஞ்ச டைமில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் பாஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிட்டு இருந்துச்சு, நிறையா பேர் போயிட்டும் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் வந்துட்டு போக முடியாது. இதெல்லாம் நம்பி தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. இது மட்டும் கிடையாது, நமக்கு வந்துட்டு நம்ம டெலகிராமில் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு பர்சனலாக மெசேஜ் பண்ணுவோம், வேலைவாய்ப்பு தகவல்லாம் போடுறோம் அப்படின்றது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேலை ரெடி பண்ணி கொடுக்குறதாகவும், பாஸில் வேலையாம், ரூம் வந்து அவங்க வீடு வந்து அவங்களே கொடுத்துருவாங்களாம், பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து அவங்களே சேர்த்துருவாங்களாம், அவங்களே ஃபீஸ் கட்டிடுவாங்களாம், ஒய்ஃபையும் வந்து அங்கேயே கூட்டி கொண்டு போய் ஒரே வீட்டில் இருக்கலாமா, இது மாதிரி எல்லாமே எல்லாமே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூருக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும், நல்ல ஏஜென்ட் மூலமாக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு ஒரு ஒர்க்கரை எடுக்கிறதுக்கே ஒரு கம்பெனி வந்து எவ்வளவு போராடுறாங்க அப்படின்றது தெரியும். எஸ்பாஸ் இபாஸ்லாம் வந்து எவ்வளவு கோட்டா வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றது தெரியும். ஒரு ஒர்க்கர் ஒரு எஸ்பாஸ் இபாஸில் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ரூல்ஸ் புதுசாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கப்ப எப்படி ரூமு ஃப்ரீயாக தருவாங்க, எப்படி வந்துட்டு இதுக்கெல்லாம் ஹைலைட் என்னென்னா, ஒய்ஃபு குழந்தைய வந்து படிக்க வைக்கிறேன்னுலாம் சொல்கிறாங்க. எல்லாமே போய் இதுக்கு இவர்கிட்ட வந்து காசு எதுவும் வாங்க மாட்டாங்களாம், சிங்கப்பூரில் போயிட்டு சேலரியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்குவாங்களாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து சிங்கப்பூரில் வேலை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது மெடிக்கல் மிராக்கள் ஏதாவது நடந்தால் தான் உண்டு. ஸோ வந்து வாய்ப்பே கிடையாது. இப்படியெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க. பணமே வேணான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி ஏமாற்றுவாங்க அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து ஒரு லேடியை ஒருத்தவங்கள ஏமாற்றிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, மெடிக்கலுக்கு மட்டும் 9,000 கொடுங்க, அதுக்கப்புறமேட்டு விசா ப்ராசஸிங்க்கு வந்து ஒரு 8,000 கொடுங்க, அதுக்கப்புறமேட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கார்டு வாங்கணும், அந்த கார்டு அதை வச்சு தான் நீங்கள் அங்கே பர்ச்சேசிங் பண்ண முடியும், அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுங்க, டிக்கெட் போட ஒரு அமௌண்ட்டு கொடுங்க. இப்படி வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் வரைக்கும் ஏமாற்றுவாங்க. 3லேருந்து 4 லட்சம் கூட ஏமாற்றுவாங்க. நமக்கு நீங்கள் கேட்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் விசா ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க.
கடைசி கட்டத்தில் இல்லை நான் எனக்கு இந்த வேலை வேணாம், அந்த காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நீங்கள் 8000 ரூபா கட்டணும். கட்டினா தான் நான் விசா வந்து பாதி ப்ராசஸில் நிற்கிது, நீங்கள் கட்டினீங்கன்னா தான் அந்த காசை நான் திருப்பி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த காசையும் வாங்கிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் இந்த காசை நீங்கள் ரிட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா, வடக்கனுங்க இன்னொரு பக்கம் அவனுங்க அநியாயம் பண்ணுறானுங்க. அங்கேருந்து மும்பை டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கா, நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதை வச்சு உங்கள் கான்டாக்ட் நம்பரை பிடிச்சிடுறாங்க. வேகன்சி இருக்குது, அவனுங்களும் இதே மாதிரி தான், வேகன்சி இருக்குது மெடிக்கல் போடுங்க, விசா ப்ராசஸிங்க்கு பணம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி அவனுங்க ஒரு பக்கம் பிடிங்கி தள்ளுறானுங்க. ஆஃபர் லெட்டர்லாம் வடக்கன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக ஏமாத்துறோம்னு நினச்சி ஆஃபர் லெட்டர்லாம் கொடுப்பானுங்க. ஒரு கம்பெனி நேமில் அந்த கம்பெனி அட்ரஸ் கூட இருக்காது, கம்பெனி நேம் இருக்கும், அந்த கம்பெனி ஏரியா எந்த ஏரியான்னு மொட்டையாக இருக்கும், லிட்டில் இந்தியான்னு இருக்கும். லிட்டில் இந்தியாவில் 1000 கம்பெனி இருக்கும், அதில் எந்த கம்பெனிலாம் இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இவ்வளோ சம்பளத்தில் இவ்வளோ வேலைன்னு சொல்லி உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை போட்டு தெளிவாக இருக்கும். கீழே வந்து ஹெச்ஆர் சைனு அப்படி இப்படின்னு சைன்லாம் இருக்கும், தெளிவாக இருக்கும். ஆனால் அதில் ஃபோன் நம்பர் இருக்காது. அப்படி இருந்தாலும் அந்த ஃபோன் நம்பருக்கு போகாது. அப்படி இருந்தாலும் அது வந்து சிங்கப்பூர் நம்பராக இருக்காது, சிங்கப்பூர் நம்பர் மாறி இருக்கும், ஆனால் சிங்கப்பூர் நம்பராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அவனுங்க ஆஃபர் லெட்டர்லாம் கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஒழுங்காக வந்துட்டு கரெக்டான ஏஜெண்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜெண்ட்டு சரியான முறையில் ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னா மட்டும் போங்க. இல்லை அப்படின்னா தயவு செய்து பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. மினிமம் 1 லட்சமே வச்சுக்கோங்களேன். 1 லட்சமாக இருந்தாலும் அதை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அந்த பணத்தை வந்துட்டு நீங்கள் அனாமத்தாக தூக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பணத்தை வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு நிறையா பேர் எனக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து பணத்தை ஏமாந்தவங்கள நிறைய பேர் தெரியும். அதில் நீங்களும் ஒரு ஆள் ஆயிடாதீங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்ச ஏரியாவில் நமக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்கிட்ட கொடுத்து அவங்க பணம் ரெடி பண்ணி தரலைன்னா கூட நம்மளால் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்கிட முடியும். ஆனால் தெரியாத இடங்களில் கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எப்படி வாங்க முடியும்? நல்லா யோசிச்சு பார்த்துங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள்ட்ட அட்வான்ஸாக பணம் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் திருப்பி நல்லா யோசிங்க. அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பணத்தை வந்து நான் நல்லா திருப்பி வாங்க முடியுமா? சப்போஸ் அவங்க வந்து வேலை ரெடி பண்ணி கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள்ட்ட இருந்து நம்மளால் பணத்தை வாங்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி முடியும், இவங்க வீடு இங்கே தான் இருக்குது, இது சொந்த வீடு தான், இல்லை நமக்கு இவர் தரலைனாலும் அறிமுகப்படுத்தி வச்சவர் இவர் தந்துருவார் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு புடி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பணத்தை கட்டுங்க. அப்பயுமே அதிக தொகையை பணமாக கட்டாதீங்க. எம்ஓஎம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் செலவாகும், வேறு எதுவும் செலவாகாது. அதுவும் கம்பெனி தான் வந்துட்டு பணத்தை அப்ளை பண்ணுறதுக்கு கட்டுவாங்க. இவங்க ஏன் தெரியுமா நல்ல ஏஜெண்ட்டாக அட்வான்ஸ் வாங்குவாங்க, 20,000 30,000 வரைக்கும் வாங்குவாங்க. எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் வாங்காமல் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம பசங்க சும்மா இருப்பானுங்களா? விசா வந்ததுக்கப்புறம் நான் போக மாட்டேங்க வேண்டியது, பணம் அதிகமாக இருக்குங்க வேண்டியது, பணம் கட்ட முடியாதுன்னு சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கவும் தான் நீ அட்வான்ஸ் கட்டினா தான் நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நல்ல ஏஜென்ட்டுகள்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இந்த மாதிரி போலி ஏஜென்ட்டுகளும் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 50,000 1 லட்சம் வரைக்கும் வாங்குறது, இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கம்மியான அமௌண்ட் கட்டுறது எதுக்காக ஏஜென்ட் அட்வான்ஸ் கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து விசா வந்ததுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் போகலன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டு ஏஜெண்ட் வந்து அந்த கம்மியான அமௌண்ட்டை வாங்குறாங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கம்மியான தொகையை கொடுத்துட்டு அப்ளை பண்ணி ஆச்சான்னு எம்ஓஎம்ல செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எம்ஓஎம்ல நீங்களே போய் செக் பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா விசா வந்ததுக்கப்புறம் பணத்தை கட்டி நல்லபடியாக வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. தெரியாத ஏஜென்ட்டுக்கிட்ட பணத்தை கொடுத்து தயவு செய்து ஏமாறாதீங்க. நீங்கள் அப்படி ஏமாறுறதுக்கு நீங்கள் சிங்கப்பூர் வராமல் கஷ்டப்பட்டாலும் இந்தியாவிலே கஷ்டப்பட்டு போயிடலாம். தயவு செய்து வந்து அவசரப்படாமல் பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். வேலைவாய்ப்பு அப்படி வேலை வேணும், நம்பிக்கையான இடத்துல வேலை வேணும்னா நம்மளும் நல்ல ஏஜென்ட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் ஜாப் வேகன்சி ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஜாப் வேகன்சிலாம் ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.